ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் வந்து 98 மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? ஸோ அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ நீங்கள் எப்படி 98 மார்க் அபோவ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலான வீடியோ தான் அது. ஸோ அதனால் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த லைக் பண்ணியும் ஒரு தட்டி விட்ருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழில் வந்து 98 மார்க்கு இல்லாட்டி 98க்கு மேலே, ஸோ ஓகேங்களா, மேக்ஸிமம் 98 மார்க்கு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முதல்ல உங்கள் கையில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்குங்க. ஓகேங்களா, புக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஜிகேக்கு கூட உங்களுக்கு புக்கு வந்து கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது. பட் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக்கு வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ அப்படி புக்கு வந்து என்னென்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக்கு, ஓல்டு புக்கு கண்டிப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 11th 12th வந்து நம்ம இப்போ வந்து சிறப்பு தமிழ் வந்து புதுசாக படிப்போம் இல்லையா, ஸோ அதில் உள்ள அந்த புக்கு வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ புக்கு நம்ம கையில் இருந்தாலே நம்ம பாதி வந்து வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். ஸோ முதல்ல புக்கை வந்து எல்லோரும் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் அட்டை டு அட்டை படிக்கிறதுனால அது புக்கில் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் புக்கை முதல்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மொதல் விஷயம். ஓகேங்களா, நான் சொல்லக்கூடிய மொதல் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து காமனான உள்ள ஒரு டவுட் என்ன அப்படின்னா, புக் வைஸ் படிக்கலாமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கலாமா தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் வைஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நல்லது. இதே வந்து நான் ஆல்ரெடி புக்கெல்லாம் வந்து ஓரளவு படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சிலபஸ் வைஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ புக்கு இது முதல்ல முடிங்க. புக்கை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சிலபஸ் வைஸ்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் படிக்கவே போகிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சு புக் வைஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து புக் வைஸ் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்குமே வந்து 45 இயல் இருக்குங்க. 11th 12th பொறுத்த வரைக்கும் ஒரு 18 இயல் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சிறப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் 10 இயல் இருக்கும். டோட்டலாக வந்து நியூ புக்கிலே வந்து நீங்கள் ஒரு 73 இயல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓல்டு புக்கை பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் 46 இயல் படிக்கிற மாதிரி இருக்கும். 11th 12th 18 இயல். அதுக்கப்புறம் சிறப்பு தமிழில் பார்த்திங்கன்னா 10 இயல். இதில் ஓல்டு புக்லேயும் பார்த்திங்கன்னா டோட்டலாக நீங்கள் ஒரு 74 இயல். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் புக் வைஸ் படிக்கணும்னா 147 இயல் வந்து படிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு இயல் படித்தா கூட நம்ம எக்ஸாமுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், தமிழை வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் 11th 12th படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 11th 12th படிக்கணும் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 11th 12th நீங்கள் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அந்த லெசன்ஸை மட்டும் படித்தா போதுமானது. ஸோ 11th 12th வந்து எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சிலபஸில் வந்து எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் படிங்க. சிறப்பு தமிழ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ 11th 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கில் உள்ள சிறப்பு தமிழை வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ சிறப்பு தமிழ் படிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்கள் கையில் இப்போ வந்து ஒரு புக்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, புக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா புக் வைஸ் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அதுக்கான என்னென்ன இயல் படிக்கணும் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், 6thலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 6thலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்னு படிங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காக 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து முக்கியமான
அந்த ஸ்டாண்டர்ட்லாம் முடிச்சிட்டோம்னா, அதாவது 10th 8th 9th ஸோ இதிலேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடியே முடிச்சிட்டோம்னா நம்ம எக்ஸாம் நெருங்க நமக்குள்ளே அந்த பயம் இருக்காது. ஐயோ இன்னும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கலையே, 8th படிக்கலையே, 9th படிக்கலையே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. அதே மாதிரி இப்போ நீங்கள் முதலையே 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது மறக்கவும் மறக்காது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் 10th ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 10th முடிங்க, அப்புறம் 9th, அப்புறம் 8th, அப்புறம் 7th, 6th அப்படின்னு படிங்க. ஸோ படிக்க என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் மார்க் எடுக்க முடியும். ஸோ படித்ததும் வந்து நமக்கு என்ன பண்ணாது, மறக்காது. ஸோ இப்போ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10th ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தெரியாது. பட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் இயலே உங்களுக்கு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஓகேங்களா? கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும். அதனால் வந்து கஷ்டமாக இருக்குன்ட்டு நம்ம படிக்காமையெல்லாம் என்ன பண்ண முடியாது, விட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். போக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 10th படிங்க. ஒரு நாளைக்கு வந்து பொறுமையாக படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக நிதானமாக படிங்க. முக்கியமான இந்த ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது நீங்கள் ஒரு இயலுக்கு 2 நாள் கூட எடுத்துக்கோங்க, புதுசாக படிக்கிறதா இருந்தால். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம படிச்சுட்டு எந்த அளவுக்கு தரவாக நம்ம இந்த இயலை முடிச்சுட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது இங்கே அவசியம் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நம்ம படிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக படிங்க. ஸோ நமக்கு டைம் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக கூட படிச்சுட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இயலை வந்து நீங்கள் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 டைம் வந்து ஒரு இயல் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டைம் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் உட்காந்து. ஓகேங்களா? ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ செகண்ட் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரீட் பண்ணிங்க இல்லையா, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே ரீட் பண்ண ஆரம்பிங்க. அதில் வந்து எது முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களால் வந்து நோட் பண்ண முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பென் வச்சோ இல்லை ஹைலைட்டர் வச்சோ ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க புக்கிலேயே. ஹைலைட் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஸோ தேர்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹைலைட் பண்ண அந்த பாயிண்ட்ஸை மட்டும் படிங்க. ஓகேங்களா? ஹைலைட் பண்ண அந்த பாயிண்ட்ஸை மட்டும் படிங்க. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு மறக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வந்து யோசிங்க. உங்கள் லைஃப்பில் உள்ளதே அப்படியே கனெக்ட் பண்ணி நீங்கள் படித்தாலே வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் வந்துடுங்க. ஸோ ஷார்ட்கட் வச்சு படிங்க. எது மறக்குதோ அதுக்கு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தமிழுக்கு ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லைங்க. ஸோ நீங்கள் இலக்கணம் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கிலே படித்தோம்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் இலக்கணத்தை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா நோட்ஸ் எடுத்து படிங்க. மற்றதை ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஒரு இயல், இப்படி தாங்க படிக்கணும். நீங்கள் முதல்ல 1 டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அப்புறம் செகண்ட் டைம் ஹைலைட் பண்ணுங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் தேர்ட் டைம் என்ன பண்ணணும்னா, ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கள், படிங்க. இப்படி படித்தாலே ஒரு இயல் 3 தடவை நீங்கள் படிக்கும்போது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு மெமரி ஆயிரும், மறக்கவும் மறக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இலக்கணம் மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு இயலை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு இயலை படிக்கணும், பிகினராக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புக்கு கலெக்ட் பண்ணிட்டோம். நம்ம புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ புக் வைஸ் படிக்கிற மாதிரி இருந்தால் ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணிட்டோம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இயல், 10th ஸ்டாண்டர்டில் ஒரு இயல் அப்படின்னு படிக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்னு படிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ படித்து முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஸோ அன்றைக்கே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த இயலை வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து போய் எங்கே எடுத்து எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியலைன்னாலும் ஸோ நான் அது வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நைட்டு வந்து உட்காந்து அந்த டெஸ்ட்டை வந்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டு எழுதினா மட்டும்தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து டெஸ்ட்டு அன்னன்னைக்கு வந்து என்ன பண்ணிடுங்க, எழுதிடுங்க. ஒரு இயல் படிச்சிட்டிங்கன்னா
அதுக்கான டெஸ்ட்டை வந்து எழுதி முடிச்சிடுங்க. ஸோ நீங்கள் ஒரு இயல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட்டு எழுதும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு அந்த இயலை படிச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்போ வந்து ஒரு 100 மார்க்குக்கு ஒரு இயல் எழுதுறீங்கன்னா, அட்லீஸ்ட் அதில் ஒரு நீங்கள் 98 மார்க்காவது நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ தான் நம்ம இந்த இயலை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான், அப்படின்னு ஒரு மன திருப்தி உங்களுக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு இயலை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்படி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஒரு 100 மார்க்குக்கு 88 மார்க்கோ இல்லை 90 மார்க்கோ எடுத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஐயோ 10 மார்க்கை விட்டுட்டோமே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த 10 மார்க்கையும் ஃபுல் மார்க்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த இயலை படிங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக அந்த இயலை படிங்க. படிச்சுட்டு மறுபடியும் டெஸ்ட்டை என்ன பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், முதல்ல 80 மார்க் எடுத்தீங்க, இப்போ ஒரு 95 ஒரு 98 மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா இந்த இயலை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் இயலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து படிக்கணும். ஸோ ஒரு இயலை முடிச்சிட்டிங்கன்னா அதில் ஃபுல் மார்க் எடுத்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இயலை வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் தாங்க படிக்க நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி படித்தா மட்டும்தான் நம்ம தமிழில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த Group 4 எக்ஸாமில் நான் தமிழுக்கு வந்து இப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா தமிழில் என்னால் பார்த்திங்கன்னா 94 மார்க் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 94 என்னங்க, 98 99 கூட எடுக்கலாம். ஓகேங்களா? தமிழில் ஃபுல் மார்க்கு கூட எடுக்கலாம், நீங்கள் மனசு வச்சா முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.